வவால் ரொம்ப இதாக இருக்குங்க. இது பாருங்க. வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. சரி, இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோசரம் சோலோ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். எப்பயோ சோலோ வரதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா வர சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வழி வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போய் எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்ட்ரோ பேசுறதுக்கு கேமரா வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக அந்த வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்கிறீங்க தனியாக போகாதீங்க வேறு வழி கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டீம் சேர்த்து கண்டிப்பாக அது பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்க்கெல்லாம் வளருது. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ. லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். மூவ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் இறங்குது பாருங்க. இங்கே ஏதோ இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறேன். பேசி நம்ம பொறுமையாக மூவ் பண்ணோம். வவால் கூட்டமே இருக்குங்க. வாய்ஸ் கேஸில் மாறிடுச்சு. சவுண்ட் கேட்குது. அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணலாம். லொக்கேஷனில் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ, சுற்றி முற்றி வவால் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் லொக்கேஷன் காட்டிடுறேன். ரீசெண்டாக இதை எரிச்சிருக்காங்க தெரியுதா? ரீசெண்டாக இதை எரிச்சிருக்காங்க இந்த இடத்துல. இதோ வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த லொக்கேஷனில். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல. நம்மளால பேசக்கூட முடியாது. ரொம்ப மோசமாக இருக்குது. கைஸ் ஒத்தார இது பாருங்க கைஸ். ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. கைஸ் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடத்துல. வாய்ஸ் கூட வரமாட்டேங்குது. ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடத்துல. பாருங்கள் வவால் பாருங்கள். வருது. ஃபஸ்ட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகலாம். கொரியஸ் டக்குன்னு போயிடலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல. என்னால் சொல்லவே முடியாது அந்த ரிஸ்க். அது பாருங்கள், உள்ளே போக விட மாட்டேங்குது. ஹலோ கைஸ், வவால் ரொம்ப இதாக இருக்குது இங்கே. இது பாருங்கள், வவால் இருக்குது நிறைய, ரொம்ப அதிகமாக இருக்குது. டே கைஸ், சத்தியமாக இது பார்த்தாவே பயமாக இருக்குது ரொம்ப. கைஸ் அடிச்சுக்குது.
இங்கே ஒரு ரூம் இருக்கு, பார்க்கலாம். கூட ஒன்று இருக்கு இங்கே, தெரியுதா? சரி, கம்பி கம்பீரம் நிறையா இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போக ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலன்னா இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு. வேறு வழியே கிடையாது நமக்கு. இல்லை, நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியுது. இதுவே ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது என்னால். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நிமிஷம் லைட்டு கேமரா பர்றாகுது. கேமரா ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகி ஆஃப் ஆகுது. பாருங்க, ரொம்ப பாலடைஞ்ச பில்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன், தெரியுதா? இது வழியாக எட்டி குச்சி போயிடலான்னு நினைக்கிறேன். மேபி இங்கேயும் வவால் இருந்தாலும் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், சொல்லவே தேவையில்லை. இங்கே இருக்குது பாருங்கள் கைஸ். அடிச்சிருக்கதே போகுது, எனக்கு அதான் பயமாக இருக்குது. நாளைக்கு இது அடிச்சிச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் கைஸ். கிட்ட வருது, ரொம்ப கிட்ட வருது. மேபி உள்ளே போக முடியுமான்னு தெரில என்னால். சரியா உள்ளே போக முடிஞ்சால் பார்க்கலாம். அப்படி இல்லை நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். இங்கேருந்து நான் மேலே போய் காட்டுறேங்க எல்லாத்தையும். சத்தியமாக வவால் இருக்கனால என்னால் உள்ளே போக முடியுமான்னு தெரில. சரியா பாருங்க, சத்தியமாக பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன். சிங்கிள் டார்ச் லைட் வச்சு தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடத்துல. தெரிஞ்சு பொறுமையாக லைட் இல்லாமல் போகலாமா? கேஸ் லைட் இல்லாமல் பண்ணலாமான்னு தெரியல, பார்த்துக்கலாமா? பார்க்குறேன் கைஸ், முடிஞ்சால் உள்ளே போக ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா இங்கே கிளம்ப வேண்டியதான் நம்ம வீட்டுக்கு. வேறு வழி கிடையாது நமக்கு. இது பாருங்கள், பயங்கரமாக வவால் சுற்றிட்டுருக்கு இந்த இடத்துல. கைஸ் உள்ளே போகிற மாரி வாத்தா. கைஸ் ஹலோ, யாரா இருக்கீங்களா? கைஸ் வவால் மாரி போயிட்டு வந்துட்டுருக்கேன் இங்கே. ஹலோ கைஸ், இது பாருங்க, வவால் சுற்றி முற்றி பறக்க ஆரம்பிச்சிட்ருச்சு. பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் நமக்கு வீடியோ முக்கியம். கண்டிப்பாக நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஆனால் இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் கூட. சரி, நம்பர்லாம் எழுதி போட்டுருவாங்க, தெரியுதா? அந்த சமையல் கட்டு அப்பயே காட்டினால. கேஸ் லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குது. சரி, ரொம்ப இதாக இருக்குது. சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வேறு வழியே கிடையாது. இதை பாருங்கள், பைப்பெல்லாம் இருக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த குண்டா எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். தெரியுதா? ரொம்ப கிட்ட போகிறது ரொம்ப சேஃப் கிடையாது. இங்கே வந்து இந்த அடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல. கல்லுகள் எடுத்து அடித்தானா மண்டெல்லாம் உடஞ்சிரும். கேமரா ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னன்னே தெரில, பிளர் ஆகுது கேமரா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக எடுக்க முடியுமோ எவ்வளோ பொறுமையாக எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ப்ளீஸ் இப்படி எப்போவும் மூவ் பண்ணலாம். ரொம்ப போயிட்டே இருக்குள்ளார. ஹலோ, இருக்கீங்களா? இங்கே யாருனா இருக்கீங்களா? ஹலோ, நான் இங்கே இருக்கீங்களாண்ணா? யாருண்ணா? சவால்லாம் கீழே வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேலே கீழெலாம் அடிச்சிருக்குது போகுது. எனக்கு அதான் ரொம்ப பயமாக இருக்குது கொஞ்சம். ஹலோ, நான் இங்கே இருக்கீங்களாண்ணா? கைஸ் பைப்பு இருக்குது பாருங்கள், புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க போல். கைஸ் வாய்ஸ் கேட்குது, ஏதோ கைஸ் ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சு, நல்லாவே வாய்ஸ் கேட்குது. இங்கே எட்டி பார்த்தாங்க. இப்போ
பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க போகிறது சேஃப் இல்லை, அதனால தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். விளக்க மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஹலோ இங்கே வந்தவொடனே எந்த ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் நடக்கவே இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு என்னன்னு தெரில சரியா. என் வந்ததுலேருந்து ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி கூட நடக்கலை. ஒரு சின்ன சவுண்ட் கூட கேட்கல. அது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எனக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் ஆகுது. என் வாய்ஸ் இப்படி இருக்கவே இருக்காது, உங்களுக்கே தெரியும். கத்தி கத்தி பேசுவேன். அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக பேசி எடுத்துகிட்டு போகிறது நமக்கு நல்லது. கிட்ட வந்துட்டாங்க யாரோ. ஆள் வந்துட்டாங்க யாரோ. ஆள் வந்துட்டாங்க யாரோ. வெளியே போய் பார்த்துட்டு வரேன் ஃபஸ்ட்டு. பேட்டரியில் எதுவுமே சார்ஜர் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஆள் வந்துட்டாங்க திடீர்னு. பேசி மழுப்பி வந்தாச்சு உள்ள எப்படியும். பேசுகிறேன். கேமரா இங்கே ஃபிட் பண்ணிக்கிறேன். ட்ரைபேட் வர இந்த நேரம் பார்த்து ரொம்ப காலர் பண்ணுது. நான் வச்சுக்கிறேன் கேமராவை. கேஸ் இந்த நேரம் பார்த்து லைட்டு ரொம்ப இதாக பண்ணுது. ட்ரைபேட் ரொம்ப இதாக பண்ணுது கேஸ். கேஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்துட்டாங்க. இப்போ வீடியோ எடுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்துட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி நான் வீடியோலாம் எடுக்கலைண்ணா கிளம்பிடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். திருப்பியும் அப்படியே போகிற மாதிரி போயிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒரு 5 minutes கழித்து மேலே மெத்த மாடியில் தான் வந்தேன் நான். ஏன்னா மெத்த மாடிலேருந்து இறங்கி வந்தேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெத்த மாடி விளையாட பற்றி வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த லொக்கேஷனில் உங்களுக்கோசரம் வீடியோ எடுக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு இந்த தொட்டு கிளம்பிடலாம், ஓடிடலாம். நான் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல. அது பாருங்கள், குழிகளெலாம் இருக்குது. எங்கே போயிட்டு எப்படி வரணும்னு தெரில. எனக்கு சரியாக வழி கூட தெரில. ஓகே, அதுவும் இல்லாமல் டார்ச்சில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கிடையாது. சுத்தமாக சார்ஜர் இல்லை. சவுண்ட் கேட்குதா? ஒரே நிமிஷம். இந்த இடத்த விட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி ஆள் வந்துட்டாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டாங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் தான் வந்தாங்க. இப்போ 2 பேர் வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற என்னாலும் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு ஒரு ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடல அந்த இடத்த விட்டு. ஹலோ நம்பர்லாம் போட்டிருக்கு. ஒரு சில நம்பர்லாம் தெரியுதா? இது என்னன்னு தெரில. அப்போலேருந்து இங்கே தான் இருக்குது. ஏணி வச்சுருக்காங்க இங்கே ட்விஸ்ட் இருக்க மாதிரி. மேலே ஏறி எதுனா பிளாக் மேட்ச் அந்த மாதிரி எதுனா பண்ணுற தோசை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்க கைஸ், இதெல்லாம் எதுக்குன்னே தெரில, சத்தியமாக தெரில. உள்ளே வந்து ஒரு 4-5 சிமெண்ட்டு மூட்டை இருக்குது. நம்பர்லாம் இங்கே எழுதியிருக்கு, நிறைய நம்பர்லாம். இது பாருங்க, நம்பர்லாம் காட்டுறேன். நம்பர்லாம் எழுதியிருக்கு, என்னன்னு தெரில. எனக்கு இங்கே இருக்கிறவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் இல்லாத மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. இதே மாரி எத்தனை இடத்துல வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம. அங்கே இல்லாத ஒரு பயம் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊராட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடமாடிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் போட்டு பேசினா கூட வந்து நம்மளே பிடிச்சி என்ன வேணா பண்ணலாம். அதான் ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா நான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிற ஆளே கிடையாது. கத்தி பேசுவேன். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்படி பேசுகிற ஆளே கிடையாது. எல்லா வீடியோ கத்தி பேசுவேன். நான் இன்றைக்கி இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ யார்? இப்போ யார் எட்டி பார்த்தது? கைசி பேர் எட்டி பார்த்தாங்க இந்த இடத்துல. ஹலோ யார்?
யார் எட்டி பார்த்தீங்க இப்போ? ஹலோ, யாருன்னு கேட்டேன். யார் எட்டி பார்த்தது? ஹலோ, யாருன்னா எட்டி பார்த்தது? கேட்குதா நான் பேசுகிறது? அங்கே மட்டும் ஈரமாக இருக்குது தெரியுதா? அந்த ஒரு இடத்துல மட்டும் ஈரமாக இருக்குது, என்னன்னு தெரில சரியா. சரி பார்த்துக்கலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் ஈரமாக இருக்குது. ஏன்னா நம்ம கத்தி கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் வலிக்குது எனக்கு. வவால் இருக்குது பாருங்க இந்த இடத்துல. கைஸ் ஏதோ சவுண்ட் கேட்குது, ரொம்ப பொறுமையாக சவுண்ட் கேட்குது, ஏதோ சவுண்ட் கேட்குது. கைஸ் கேட்குதா? கிட்ட சமையல் அந்த கிச்சன் கிட்ட தான் சவுண்ட் கேட்குது. ஃபோனோடைய டிஸ்பிளே இருக்குது இந்த இடத்துல. கைஸ் ஃபோனோடைய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கைஸ் ஃபோனோட டிஸ்பிளே இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்த விட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக மேலே போயிடலாம் வீட்டுக்கு. கைஸ் நம்மளை சுற்று போடுறாங்க. யாரு? ஹலோ, ஹலோ யாரு? கைஸ் நம்மளை சுற்று போட ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹலோ யாரு? கைஸ் நம்மளை சுற்று போட ட்ரை பண்ணுறாங்க, நல்லா தெரிஞ்சிருச்சு, ஃபீல் ஆகுது எனக்கு. ஹலோ, ஹலோ, ஹலோ யாருண்ணா? யாருண்ணா அது சுற்று போட ட்ரை பண்ணுறது? ஆம்பளைனா முன்னாடி வாங்க. கைஸ் நம்மளை சுற்று போட ட்ரை பண்ணிட்டாங்க, நம்ம தெரிஞ்சிருச்சு, வீட்டுக்கு ஓடிடலாம். இந்த இடத்த விட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக மேலே போயிடலாம் வீட்டுக்கு. கைஸ் நம்மளை சுற்று போடுறாங்க. யாரு? ஹலோ, ஹலோ யாரு? கைஸ் நம்மளை சுற்று போட ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹலோ யாரு? கைஸ் நம்மளை சுற்று போட ட்ரை பண்ணுறாங்க, நல்லா தெரிஞ்சிருச்சு, ஃபீல் ஆகுது எனக்கு. ஹலோ, ஹலோ, ஹலோ யாருண்ணா? யாருண்ணா அது சுற்று போட ட்ரை பண்ணுறது? ஆம்பளைனா முன்னாடி வாங்க. சத்தியமாக எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரில அந்த இடத்துல. ஏன்னா சுற்றி முற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஆக்டிவிட்டீஸ் நடக்கவே இல்லை. இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல துளி கூட ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கவே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்று போடுறாங்க, நல்லாவே எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா என் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பில்டிங் சுற்றி கவர் பண்ணுற மாதிரி சவுண்ட் பார்த்திங்கன்னா கேட்டே இருந்துச்சு. ஓகே, சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? ஹலோ, யாருண்ணா அது? சவுண்ட் கேட்குது நினைக்கிறேன். ஏன்னா டார்ச் லைட்டு பிடிச்சிட்டு கை ரொம்ப நேரம் இருக்க முடியல, ரொம்ப கையில் வலிக்குது. ஹலோ, யாருண்ணா நீங்கள்? சத்தியமாக இருக்கிறது ரொம்ப சேஃப் கிடையாது. நம்ம எப்படின்னா இந்த தொட்டு கிளம்பிடணும், அதுதான் நமக்கு நல்லது. சத்தியமாக சொல்கிற நேரத்தில் இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணால் பண்ணலாம். கேமரான்ற சவுண்ட் ஆகுது. சரி கோபுரம் ஆன் பண்ணோம்னா கைஸ், இந்த கோபுரம் ஆன் பண்ணால் ஒரு சவுண்ட் கேட்கும், அந்த சவுண்ட் கேட்குது. கைஸ் கோபுரம் ஆன் பண்ணால் அந்த பிளர் பீப் சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரி ஒரு பீப் சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ
வாக்கி டாக்கிலாம் அந்த சவுண்டு வரும். இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். டாட்டா பை பை, டேக் கேர். ரிச்சுவல் சரவணா. நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.